சுப்மன் கில் ஆஸ் அ பேட்ஸ்மனா இந்த ஒரு டூர்ல கலக்குன்னு கலக்கிட்டாருங்க. 722 ரன்ஸ் 4 டெஸ்ட் மேட்ச்ல. 5th டெஸ்ட் மேட்ச்ல சில ரெக்கார்ட்ஸ் அவர் கிரியேட் பண்ணலாம். கவாஸ்கர் ரெக்கார்டு அடிக்கலாம், டான் பிராட்மேன் ரெக்கார்டை கூட அடிக்கலாம். ஸோ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் ஹிஸ்டரி ஃபார் சுப்மன் கில். பட் ஆஸ் அ கேப்டனா கண்டிப்பா ஒரு நிறைய இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். வே ஒரு வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ண விதம் போன டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அதெல்லாம் அவர் ரெக்டிஃபை பண்ணிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். 5th டெஸ்ட் மேட்ச் ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா சூப்பரா விளையாடி அந்த டிராவை கிரியேட் பண்ணாங்க இந்த 4th டெஸ்ட் மேட்ச். அதுக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த 5th டெஸ்ட் மேட்ச்ல ஒரு கம்பேக் கொடுத்து இந்த சீரீஸை வின் பண்ண பார்ப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இங்கிலாந்து டிரா பண்ணா கூட இந்த சீரீஸை வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்தியா ஹேவ் டு push for the results. கரெக்டா? சோ இந்த 5th டெஸ்ட் மேட்ச்ல ரெண்டு டீமோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது, பிச் கண்டிஷன்ஸ் என்னவா இருக்க போகுது, அதே மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் என்னவா இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லாஸ்டா இன்னொரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹெட் கோச் கௌதம் கம்பீருக்கும் சரி, ஓவலோட பிச் கியூரேட்டருக்கும் சரி நிறைய வாக்குவாதம்லாம் நடந்திருக்கு. அதையும் நம்ம டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் அட் ஓவலோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அட் த சேம் டைம் ஓவல் பிச் எப்படி இருக்க போகுது, அண்ட் வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்க போகுது, அண்ட் இந்தியா இங்கிலாந்தோட பிளேயிங் 11 வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். சோ 4th டெஸ்ட் மேட்ச் ஆப்வியஸ்லி டிரால நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு ஃபைட் கொடுத்து டிரா பண்ணிட்டாங்க. தே வில் பி த மோர் ஹாப்பியஸ்ட் டீம் கரண்ட்லி, அதுல டவுட்டே கிடையாது. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்திருப்பாங்க. பட் சீரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டில் தே ஆர் லீடிங் 2-1. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த ஒரு பர்டிகுலர் 5th டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் டிரா ஆச்சுன்னா கூட அவங்க தான் சீரிஸ் வின் பண்ண போறாங்க. சோ அப்படின்னும் போது இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா விக்டரிக்கு புஷ் பண்ணி ஆகணும். சோ வந்து என்னதான் இந்தியா சூப்பரா 4th டெஸ்ட் மேட்ச் ஒரு ஃபைட் கொடுத்து டிரா பண்ணாலுமே இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணாதான் இந்த சீரிஸ் லெவல் பண்ண முடியும். பிளஸ் இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியும் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் இந்தியா தான் வந்து வின் பண்ணாங்க, சீரிஸ் வின் பண்ணாங்க இந்தியால அகைன்ஸ்ட் இங்கிலாந்து 4-1. அதனால அவங்களுக்கு தான் இந்த டிராஃபி போகும் இன்கேஸ் இந்தியா வின் பண்ணி சீரிஸ் லெவல் பண்ணாங்கன்னா. சோ ஆப்வியஸ்லி இந்தியா கிட்ட அந்த ஒரு பிரஷர் இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் இங்கிலாந்து வில் ட்ரை டு வின். சோ அவங்க ஆக்சுவலா எங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பென் ஸ்டோக்ஸ் வந்து he gave more than 100%. நான் ஏற்கனவே என்னோட நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். அதாவது இன்ஜுரியோடய போலிங் போட்டாரு. அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எஃபர்ட் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணியுமே இந்த மேட்ச் நம்மளால வின் பண்ண முடியலையேன்ற மாதிரி ஒரு கடுப்புல இருந்திருப்பாரு பென் ஸ்டோக்ஸ். அதுல டவுட்டே இல்லை. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த டே 5 முடிவில் அந்த 1 hour முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போய் ஹேண்ட் ஷேக் பண்ண போனாரு. இந்தியா ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து வேற விதமா அவர் காமிச்சாரு. அதுக்கு எவிடென்ட்டா தெரிஞ்சது. அவர் பண்ணதை நான் டிஃபெண்ட் பண்ண வரல, பட் ஆனா எதனால அவர் இதை பண்ணிருப்பாருன்றத நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பா பென் ஸ்டோக்ஸ்க்குமே இருக்கும் அண்ட் இங்கிலாந்து டீமுக்குமே இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா? சோ ஓவலோட பிச் எப்படி இருக்க போகுது என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. ஓவல் பிச் வந்து வில் பி குட் ஃபார் பேட்டிங், டவுட்டே இல்லை. வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட் தான். பட் மத்த கண்டிஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே இந்த விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஐ ஃபீல் லைக் இந்த ஒரு மேட்சும் டிரால முடியுமோன்ற மாதிரி ஒரு கட் ஃபீலிங் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பட் சுப்மன் கில் ஹேஸ் டு வின் த டாஸ். அவர் வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாருன்னா ஓரளவுக்கு இந்தியா வில் பி இன் குட் பொசிஷன்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு ஸ்லோ விக்கெட்ல இங்கிலாந்து பேட்ஸ்மேன் என்ஜாய் பண்ணுவாங்களோ இல்லையோ, ஐ ஃபீல் லைக் இந்தியன் பேட்ஸ்மேன் வில் ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் தான் நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ வெதர் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 நாளும் பெருசா மழை இருக்கிற மாதிரி தெரியல. எப்படி ஒரு 4 டெஸ்ட் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 5 நாள் இருக்கும் கிரிக்கெட் போச்சோ, இந்த டெஸ்ட் மேட்ச்லயும் 5 நாள் இருக்கும் கேம் போகுன்ற மாதிரி எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கு. சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஜஸ்ட் 3 days கேப் தான் இந்த 4th டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு. சோ 2 டீமோட போலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஃபாஸ்ட் போலர்ஸ் ரெக்கவர் ஆவாங்களா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு போலர்ஸ் நினைக்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு இந்த சீரீஸ்ல. ஏன்னா நல்லா பிளாட் பாட்டா விக்கெட்டா கொடுத்துறாங்க இங்கிலாந்துல இந்த 4 டெஸ்ட் மேட்சா. பேட்ஸ்மேன்ஸ் நல்லா என்ஜாய் பண்றாங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் ஆடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு 2 டீமுக்குமே. சோ அதனால இந்த ஒரு பர்டிகுலர் 5th டெஸ்ட் மேட்ச்ல நான் சில ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்பெக்டும் பண்ற நிறைய நியூ பிளேயர்ஸ் ஃப்ரம் இந்தியா as well as from இங்கிலாந்து விளையாடுவாங்க, எஸ்பெஷலி இன் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? சோ இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து டீமோட என்ன சேஞ்சஸ் அவங்க ஸ்குவாட்ல பண்ணிருக்காங்க, பிளஸ் அவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்க போது என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்றேன். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயரை மட்டும் அவங்க ஸ்குவாட்ல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க, ஜேமி ஓவர்டன். அதாவது ஏன் இந்த ஒரு ஆப்ஷன் அவங்க எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, ஐ திங்க் பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியோட போலிங் போட்டாரு. சோ 5th டெஸ்ட் மேட்ச்ல பென் ஸ்டோக்ஸ் போலிங் போடுவாரான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி அவருக்கு அந்த ஒரு இன்ஜுரி பிகினிங் வந்துருச்சு. இன்னுமே அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் திருப்பி மேஜர் இன்ஜுரி அது மாறிச்சுன்னா ஆஷஸ் அவர் மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஐ டோன்ட் திங்க், எனக்கு என்ன டவுட்டுங்க,
ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை ஸ்டோக்ஸ் வந்து 5th டெஸ்ட் மேட்ச்ல போலிங் போட மாட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதை மீறி அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 நாள்ல பயங்கரமா ரெக்கவர் ஆகி கூட வந்து போடலாம். ஏன்னா ஸ்டோக்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இஸ் a கிரேட் ஃபைட்டர். சம்டைம்ஸ் நம்ம வந்து நினைப்போம் அவர்தான் இன்ஜுரி இவர் போட மாட்டாருன்னு, திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் தான் பால் வச்சுட்டு நின்று இருப்பாரு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜஸ்ட் என்னோட கட் ஃபீலிங்ல தான் நான் சொல்றேன். ஸோ அப்படின்னும் போது இங்கிலாந்து பிளேயிங் லெவன்ல நான் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா 3 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பிரைடன் கார்ஸ், கிறிஸ் வோக்ஸ் தொடர்ந்து 4 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப வந்து டயர்டா இருப்பாங்க, டவுட்டே இல்ல. ஏன்னா 4th டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிரைடன் கார்ஸ் கொஞ்சம் ஆர்டினரியா தான் போட்டாரு, அந்த ஒரு ஃபுல் டில்ட்ல போடல. அது எவிடென்ட்டா தெரிஞ்சது. லார்ட்ஸ்ல ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் போட்ட விதத்தை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலா இதுல ஒரு எஃபெக்டிவாவே இல்ல. நீங்க விக்கெட்ஸ் காலம்ல பாத்தீங்கன்னா விக்கெட்ஸே பெருசா இல்லையே. அதே மாதிரி ஓக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூ பால்ல நல்லா போட்டாரு, பட் ஸ்டில் அவரோட பேசுமே டவுன் ஆயிடுச்சு. ஓகே, சோ இவங்க 2 பேருக்கும் நான் டெஃபினட்டா ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு டெஃபினெட்லி ஐ வில் பிரிங் ஆன் ஜேமி ஓவர்டன். ஏன் ஜேமி ஓவர்டன் எடுத்துட்டு வராங்க? ஏன்னா சாம் குக்குலாம் அப்போதுல இருந்து இருக்காரு ஸ்குவாட்ல. பட் ஜேமி ஓவர்டன் வந்தாருன்னா அந்த ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்கும். ஏன்னா இங்கிலாந்து அதை மோஸ்டா வச்சுக்க பார்ப்பாங்க. பிகாஸ் அவங்க டிராப் ஆட போறது இல்ல, they will be playing for a win only. in case drop பண்ணணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தா அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் இருக்க அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய குஷனா இருக்கும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டன் உள்ள வருவாரு, அதுல டவுட்டே கிடையாது. டெஃபினெட்லி ஐ வில் பிளே கஸ் அட்கின்சன் ஆல்சோங்க. ஏன்னா அவர் இன்ஜுரியில இருந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு, அதுல டவுட்டே கிடையாது. ஈ ஷுட் ரீப்ளேஸ் கிறிஸ் வோக்ஸ், அதுல எந்த டவுட்டும் இல்ல. 3வது சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 90% ஃபிட்னா அவர் அப்படியே கேரி ஆன் பண்ணலாம். இல்ல அவர் அந்த அளவுக்கு இன்னும் அவர் அந்த 2 நாள் 3 நாள் கேப்ல ரெக்கவர் ஆலன்னு பாத்தீங்கன்னா எதர் இங்கிலாந்து கேன் பிளே சாம் குக் ஆர் ஜாஷ் டங், அது அவங்க இஷ்டம். சோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஈவன் இஃப் தே கோயிங் டு பிளே சாம் குக்னு வச்சுக்கோங்களேன், 3 ஃப்ரெஷ் போலர்ஸ் ஆடும்போது இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த போலர்ஸ் எல்லாம் இந்த சீரீஸ்ல அவங்க ஆடினது கிடையாது. சோ அவங்க எப்படி போடுவாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு இவங்களால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பால்ஸ் விளாடுனதுக்கு அப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது இங்கிலாந்துக்கு ஒர்க் அவுட்டும் ஆகலாம். ஓகேங்களா? சோ நான் இங்கிலாந்து சைட்ல இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எஸ் இட் இஸ் a crucial match, டவுட்டே கிடையாது. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 90% அட்லீஸ்ட் ஃபிட்டா இருந்தாருன்னா அவரை வச்சு விளையாடிட்டு ஒரு பக்கம் கஸ் அட்கின்சன் அண்ட் ஜேமி ஓவர்டன் எடுத்துட்டு வருவேன். இன்கேஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்ஜூர்னா நான் ஓக்ஸியோ சரி டயர்டான காஸ்டியும் சரி கண்டினியூ பண்ண மாட்டேன். எய்தர் வந்து ஜாஷ் டங் ஆர் டெஃபினெட்லி ஐ வில் பிளே சாம் குக். சோ என்ன ஆகும்னா ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி, ஃப்ரெஷ் கமாடிட்டி, ஓகே ஃப்ரெஷ் லெக்ஸ் கண்டிப்பா இங்கிலாந்துக்கு அது ஹெல்ப் ஆகும்னு எனக்கு தோணுது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி அவங்க பேட்டிங்ல எதுவும் நான் சேஞ்சஸ் பண்ண போறது இல்லைங்க. ஏன்னா ஒரு 2 பேட்ஸ்மேன் தான் ஒரு மாதிரி அப்படி இருந்தாங்க. அதாவது ஜாக் ராலி ஒண்ணுமே அடிக்கல அந்த சீரீஸ்லாம். போன இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 போட்டாரு. ஓலி பாப்பும் அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் பெருசா ஒன்னும் அடிக்கல, ஆனா அவரும் ஒரு 50 போட்டாரு, ஒரு 70 odd runs அடிச்சாரு. சோ அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த முக்கியமான மேட்ச்ல அவங்க பேட்டிங்ல பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அன்லெஸ் there is any serious injury. ஓகேங்களா? நவ் இப்போ இந்தியா பக்கம் வருவோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட்டர் என் ஜெகதீசன் வந்து பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபார் இன்ஜூர்ட் ரிஷப் பண்ட். ஸோ ஜெகதீசனுக்கு இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அவர் பிளேயிங் லெவன்லாம் விளையாட போறது இல்லை, ஏன்னா ஆப்வியஸ்லி ஜூரல் உள்ள வந்துட போறாரு, அது டவுட்டுமே இல்லை. பட் ஜெகதீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அந்த இந்தியன் ஸ்குவாட்ல போய் ஜாயின் பண்ணிட்டு அந்த அட்மாஸ்பியரை வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணலாம், நிறைய விஷயங்களை அவர் கத்துக்கலாம். ஸோ ஹி இஸ் ஹேவிங் a great opportunity to go and learn certain things from this particular Indian squad and Indian team நான் சொல்லுவேன். ஏன்னா அண்டர் கௌதம் கம்பீர் அண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீசன் ஆக்சுவலா நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நானே சர்ப்ரைஸா இருந்தேன், ஜெகதீசனே சர்ப்ரைஸ் ஆயிருப்பாரு அவரை செலக்ட் பண்ணதுல. இஸ் a good டெக்னிக் பிளேயருங்க, டவுட்டே கிடையாது. தமிழ்நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இஷான் கிஷன் இன்ஜூர்ட் இல்லாம இருந்தா இஷான் கிஷனை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. அது இல்லாம ஆப்ஷன்ல இருக்கிறது கேஎஸ் பரத், ஆல்ரெடி அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு, எதுக்கு அவர் கொடுக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. அது இல்லாம அக்ஷய் வதேகரன் இருக்காரு, பட் அவர் ஒரு இன்டர்நேஷனல் மெட்டீரியல் யோசிச்சிருப்பாங்க. அந்த வகையில ஜெகதீசனோட பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு நல்ல டெக்னிக் இருக்கு, வெரி டீசன்ட் கீப்பர் அண்ட் நிறைய ரன்ஸ் ஆல்ரெடி அவர் ரஞ்சி டிராஃபில அடிச்சிருக்காரு போன சீசன், அதுக்கு முன்னாடி சீசன். சோ அதை வச்சு கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதுதான் திருப்பி சொல்ல வர, ஜெகதீசனுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது. அவர் பிளேயிங் லெவல்ல விளையாட போறது இல்ல, பட் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா he can learn so many things and he will feel little comfort alsoங்க. ஏன் சொல்றேன்னா அங்க ஆல்ரெடி 2 தமிழ்நாடு பசங்க இருக்காங்க, சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர். அதனால நம்ம ஊர் பசங்க இருக்கிறதுனால போய் டக்குனு செட்டில் ஆயிடலாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் how he is going to learn. அதாவது சம்டைம்ஸ் வந்து ஜெகதீசன் பிராக்டிஸ்ல நல்லா விக்கெட் கீப் பண்ணால், சம்டைம்ஸ் ஜெகதீசன்ல பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா விக்கெட் கீப்பிங் பண்ணலாம், பேட்டிங் நல்லா ஆடலாம். அப்படிலாம் அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். மேபி வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டோட இன்ஜுரி இன்னுமே கொஞ்சம் தள்ளி போகுது, இல்ல ஜூரல் நடுவில் இன்ஜுரி ஆயிருந்தாருன்னா இன்னைக்குமே ஜெகதீசன் ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. சோ ப்ராபப்ளி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கணும் ஜெகதீசன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் மக்களே. சோ இந்தியாவோட சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் மேக் 3 சேஞ்சஸ். எப்படி இங்கிலாந்து மாதிரியே தாங்க, எப்படி இங்கிலாந்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபிட்டா இருந்தா கண்டினியூ பண்ணுவோம், அந்த மாதிரி இங்க ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட போய் நான் நேரா போய் கேட்பேன், ப்ரோ நீங்க ஃபிட்டா 5th டெஸ்ட் மேட்ச் உங்களால ஆட முடியுமா, நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, இது உங்க டிசிஷன். இல்ல ரொம்ப ஒர்க் லோடா இருக்கு ஆட முடியாது அப்படின்னு சொன்னாருன்னா அவரை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இல்ல நான் ஆடுவேன், இது முக்கியமான டெஸ்ட் மேட்ச், definitely I will try to give me 100% அப்படின்னு அவர் சொன்னார்னா அவரை நான் கண்டினியூ பண்ணுவேன். அபார்ட் ஃப்ரம் தட் அன்சுல் கம்போஜை நான் டிராப் பண்ணுவேன். ஐம் வெரி சாரி டு சே திஸ் கைஸ், நத்திங் அகைன்ஸ்ட் அன்சுல் கம்போஜ். நான் தான் அன்சுல் கம்போஜோட
இன்க்ளூஷன் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது இந்தியாவுக்கு இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல அப்படின்னு சொன்னேன். ஜென்ரலா ஒரு பிளேயர் ஒரே மேட்ச்லயே நீங்க தூக்குங்கன்னு நான் சொல்ற டைப் கிடையாது. பட் bowling at 125-127 கிலோமீட்டர் ஸ்பீட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுங்க. அது ஓவல் மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இவர் 125 போடுறது வந்து பாத்தீங்கன்னா அங்க பால் வரது வந்து பாத்தீங்கன்னா 120 தான் வரும். அதனால டெஃபினட்டா நான் அன்சில் கம்போஜை டிராப் பண்ணிடுவேன். சிராஜுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுப்பேன். இல்ல சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா லைக் சிராஜ் அண்ட் பும்ரா 2 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல யாரா ஒருத்தர் நான் ஆடுறேன் அவரே வந்து விருப்பப்பட்டு சொன்னா ஆடுவேன் தவிர அபார்ட் ஃப்ரம் தட் ஐ கிவ் ரெஸ்ட் டு தெம். ஐ வில் ட்ரை டு பிரிங் பேக் ஹர்ஷதீப் சிங். அவர் மோஸ்டா டெபியூ பண்ணுவாருன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆகாஷ் தீப்பும் ஃபிட்டா இருக்காரு. ஆகாஷ் தீப் ஹர்ஷதீப் சிங் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் உள்ள எடுத்துட்டு வருவேன். இவ் ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் ஃபிட் he can play or else அவர் ரிஸ்க் எடுக்க வேணாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் டெஃபினட்டா குல்தீப் யாதவ் விளையாடுவாங்க இன் பிளேஸ் ஆஃப் ஷர்துல் தாக்கூர். நத்திங் அகைன்ஸ்ட் ஷர்துல் தாக்கூர். சி லாஸ்ட் 2 டூர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டூர்ல இந்த ஓவல்ல ஷர்துல் தாக்கூர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 2 50 அடிச்சிருக்காரு. ஓவரால் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதெல்லாம் எந்த டவுட்டுமே இல்ல. ஆனா இந்த மேட்ச்ல இந்தியா ஹேவ் டு புஷ் ஃபார் த ரிசல்ட்டுங்க. அதனால சேஃபர் சைடா டீம் எடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஸ்லோ விக்கெட்டா தான் இருக்க போது. டாப் 7 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அது போதுங்க. குல்தீப் யாதவ் உள்ள எடுத்து வந்தீங்கன்னா இன்னைக்குமே உங்களுக்கு அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் கிடைக்கும். ஸ்லோ விக்கெட்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகும் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஓகேங்களா, அது ஒரு கேம்பிள் இந்தியா எடுத்துதான் ஆகும். அது ஒர்க் அவுட் ஆதோ இல்லையோ ஐ திங்க் திஸ் இஸ் அ ரைட் டைம் ஃபார் இந்தியா அட்லீஸ்ட் டு டேக் தட் கேம்பிள். இப்பவும் கோட்டை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா கௌதம் கம்பீர் ஆஸ் ஹெட் கோச்சா வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆஸ் டெஸ்ட் கோச்சா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவரோட அந்த பிளேயிங் 11 செலக்ஷன்ஸ் ரொம்ப சேஃபா போயிடுறாரோ. அந்த ஒரு என்ன சொல்றது, சில மேட்ச் வின்னர்ஸ் உள்ள எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாரு. அந்த பேட்டிங் ஹெவி அவர் எதிர்பார்க்கிறாரு. சம்டைம்ஸ் நீங்க அதை பண்ணலாம் ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்ல. அதுக்கப்புறம் முக்கியமான டெஸ்ட் மேட்ச் வரும்போது யூ ஹேவ் டு கோ ஃபார் த கில், அதாவது யூ ஹேவ் டு கோ ஃபார் த வின். அப்படின்னும் போது டெஃபினட்டா குல்தீப் விளையாடியே ஆகணும். ஸோ குல்தீப், ஆகாஷ் தீப், ஹர்ஷதீப் சிங்கை நான் உள்ள எடுத்துட்டு வருவேன். ஜஸ்பிரீத் பும்ரா ஃபிட்னா ஆடலாம். இல்லை என்றால் அவருக்கும் ரெஸ்ட்டை கொடுத்துட்டு எதர் யூ கேன் பிரிங் பிரசித் கிருஷ்ணா. ஓகே, பிரசித் கிருஷ்ணாக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். எஸ், நிறைய பேர் சொல்லுவீங்க என்ன ப்ரோ பிரசித் கிருஷ்ணாவா மறுபடியா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. கைஸ் சம்டைம்ஸ் ஃப்ரெஷ் லெக்ஸ் தேவைங்க. ஏன்னா சிராஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சா போட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டாரு. ஆல்ரெடி அவருக்கும் ஒரு இன்ஜுரி மாதிரி சொல்றாங்க. பிரசித் கிருஷ்ணா 2 மேட்ச் விளையாடல. ஓகே, அந்த டைம்ல அவர் நிறைய விஷயங்களை கத்துருந்துருக்கலாம். இன்னுமே பெட்டரா போடலாம். ஒரு ஆப்ஷனா இந்தியா ட்ரை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லைன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் திருப்பியும் சொல்றேன், இதெல்லாம் மீறி சிராஜோ பும்ராவோ இல்ல நான் இந்த மேட்ச் ஆடுவேன் என்னால முடியும் அப்படின்னு அவங்க ஸ்டபனா இருந்தா 2 பேர்ல யாராவது ஒருத்தர கண்டினியூ பண்ணலாம். அப்ப நீங்க பிரசித் ஆடணும்னு அவசியமே கிடையாது. மத்தபடி ஜூரல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டோட பிளேஸ்ல ரீப்ளேஸ் ஆகி அவர் விளையாட போறாரு. ஸோ மத்தபடி பெருசா எந்த சேஞ்சஸும் டீம்ல இருக்க போறது இல்ல. ஸோ அதனால ஐம் எக்ஸ்பெக்டிங் தட் இந்தியா வில் கிவ் அ கிரேட் ஃபைட் பேக் அண்ட் இந்த சீரீஸை 2-2 லெவல் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அதுக்காக தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவளுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய இந்தியன் ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் 5th டெஸ்ட் மேட்ச் பார்ப்பாங்க. பட் இட் வில் பி டஃப் ஃபார் இந்தியா. நான் திருப்பி சொல்ல வரேன், அதனால தான் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் குல்தீப் ஆடுங்கன்னு சொல்றது. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி a ஸ்லோ விக்கெட்டுங்க. நீங்க அப்படியே டப்புன்னு அப்படி நிப்பாய் அப்படியே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னாலையும் சரி ஸ்பின்னர்ஸ்னாலையும் சரி அப்படியே ரன் த்ரூ பண்ணிட முடியாது எந்த ஒரு ஆப்போசிஷனோட பேட்டிங்குமே. இங்கிலாந்து பவுலர்ஸும் இங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க, இந்தியன் பவுலர்ஸும் இங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இந்த சீரிஸோட பேட்டர்ன் எப்படி போச்சு அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் மேட்சும் கண்டினியூ ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சுங்க இந்த ஓவல் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. பிராக்டிஸ் செஷன் நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிச்சை போய் ஆக்சுவலா அனலைஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் டீமோட பேட்டிங் கோச்சும் சரி நம்மளோட கௌதம் கம்பீரும். அப்ப அந்த டைம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜென்ரலா பிச்சில் நடந்து போறாங்க. அவங்க நார்மல் ஷூஸ் தான் போடுறாங்க. அவங்க ஒன்னும் ஸ்பைக் ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு பிச்சை போய் டேமேஜ் பண்றதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டூர்லயுமே எல்லா கோச்சுமே பண்றதுதான். இது வரைக்கும் இந்த 4 டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து இஷ்யூவே ஆனது இல்ல, பெருசா ஆனதே இல்ல. கிரவுண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் நல்லா பழகினாங்க. நிறைய இன்புட்ஸ் கூட கொடுத்தாங்க. நாங்க கேட்கும் போது கிராஸ் எல்லாம் கட் பண்ணிடுவீங்களா இல்ல வந்து கிராஸ் மெயின்டைன் பண்ண போறீங்களா கேட்கும் போதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. போன லாஸ்ட் 4 டெஸ்ட் மேட்ச் கிரவுண்ட் ஃபேன்ஸ் சொல்லி இந்தியன் டீமோட பேட்டிங் கோச் சொல்லியிருக்காரு. ஓகே, பட் இந்த ஒரு பர்டிகுலர் பிச் கியூரேட்டர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மீட்டர் தள்ளி நில்லுங்க அப்படின்ட்டாங்க இவங்க 2 பேரும். அது சொன்னோடனே கௌதம் கம்பீர் கோவம் வந்துருச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, உன் வேலை என்ன, நீ ஒரு பிச் கியூரேட்டர் தானே, நான் ஒரு இந்தியன் டீமோட கோச், என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். நாங்க ஒன்னும் இங்க டேமேஜ் பண்ண வரல, நாங்க ஜஸ்ட் பிச்சை தான் பார்க்க வந்தோம், உனக்கு ஒரு ரைட்ஸும் கிடையாது இதை பத்தி பேச, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி கௌதம் கம்பீர் கொஞ்சம் கோவமா சொல்லியிருக்காரு. இதுதான் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது கேஸ் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிச் கியூரேட்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பிச்சு டேமேஜ் ஆயிடக்கூடாது, அது வேற விஷயம். ஆனா ஒரு ஹை ப்ரொஃபைல் சீரீஸ் நடக்குது, ஒரு இந்தியன் டீமோட கோச் வந்து அங்க வந்து கிரவுண்டை அசஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மேபி நீ வந்து என்ன சொல்லிருக்கலாம்னா ஜஸ்ட் பி லிட்டில் கேர்ஃபுல் சார் அந்த மாதிரி சொல்லிருக்கலாம். ஜஸ்ட் 2.5 மீட்டர் அப்படி தள்ளி நில்லுங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லும் போது எவனுக்கு இருந்தாலும் சூடு ஏறும். அது கௌதம் கம்பீரை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நம்ம திருப்பி கொடுக்கணும். ஆஸ் அ டெஸ்ட் கோச்சா கௌதம் கம்பீர் பெருசா ஏதாவது பண்றாரான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு கௌதம் கம்பீர் மாதிரி ஒரு கோச் தேவை திருப்பி கொடுக்கறதுக்கு. அதுதான் எக்ஸாக்ட்லி அவர் பண்ணாரு. அதுக்குள்ள கம்பீரை ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி சாரி.
கம்பீரை ட்ரோல் பண்றவங்களோட விஷயம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்து அவங்களோட டிபில எல்லாம் யார் இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. பட் கௌதம் கம்பீர் பண்ணது கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் அவருக்குன்னு ஒரு லெவல் இருக்குங்க. பிச் கியூரேட்டர்னா அவரோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போனோம், ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ இந்த 5th டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபயரா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓவரா மைண்ட்ல போட்டு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டு நாங்க போய் தட்டி தூக்குறோம் அந்த 5th டெஸ்ட் மேட்சா அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல போயிட்டு இந்த சீரிஸை லெவல் பண்ண பார்க்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ கைஸ், ஐ திங்க் இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரெடிக்ஷன்ஸை நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.